ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். ஒரு சூப்பரான கருப்பு கொண்டக்கடலைய வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சுடுசோறு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பாத்திரத்தில வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு, சோம்பு, ஜீரகம், மல்லி, மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நான் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய கொண்டக்கல்லைக்கு குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க நறுக்கிக்கோங்க. 2 தக்காளி பழம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட 1/2 முடி தேங்காய். நீங்க நெறையா இருக்கு அப்டின்னா 1 முடி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். அதனால 1/2 முடி தேங்காய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்ல அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூளுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம், கருகிரும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அப்போவே சேர்த்துக்கலாம், நான் மறந்துட்டேன், அதுதான் இப்போ போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது ஓரளவு ஒரு 50% வதங்கின பிறகு அதை எடுத்து ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஒரு பேனில் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 பட்டை, 2 ஏலக்காய்ங்க. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா கொஞ்சம் வெடித்த பிறகு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகட்டும். எப்போவுமே நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு தான் அடுத்தது போடுவோம். அதேமாரி அதுவும் ப்ரௌன் ஆன பிறகு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அந்த கொண்டக்கடலை கிரேவிக்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகட்டும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயமும் நல்லா சுருள வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையும் அதில் கொட்டிக்கோங்க. நான் குக்கரில் வந்து 3 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். இல்லை இன்னும் நைஸாக சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் 4 விசில் கூட வச்சுக்கோங்க. 3 விசிலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த கொண்டக்கடலையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃபைன் பேஸ்ட்டாக, தக்காளி வெங்காயம் எல்லாம், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுவோம். அதனால் நீங்கள் அந்த கட்டியான பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த கிரேவி கட்டியாயிரும். ஏன் அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். பொதுவாக எதுலேயுமே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து தண்ணியாகவே இருந்தாலும் அதுக்கப்புறம் நேரம் செல்ல செல்ல கட்டியாயிரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறம் இப்போது சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயும் பிரிஞ்சு ஒரு மாதிரி கெட்டியான திக்னஸ்க்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம மல்லித்தழையை தூவி விட்டு மறுபடியுமே கிண்டி விடுங்க. மல்லித்தழையை தூவிட்டு இறக்கிறாதீங்க, மறுபடியும் கிண்டி விடுங்க. அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு. இன்னுமே கெட்டியாகும். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக அவுட்புட்டு இதுதாங்க. நம்மளுக்கு சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி. டக்குன்னு செஞ்சிடலாம். பெருசாலாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. வீட்டில் உள்ள பொருளையே வச்சு செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.